ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேத்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக தான் இருந்திருக்கும் போல். கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனிவட்டி கூட்டு வட்டி கணக்குகள் வந்து 4 கணக்குகள் வந்து கேட்டிருக்காங்க குரூப் 4 2024. அந்த 4 கணக்குகள் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது ஸ்கூல் புக்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் முடித்தவங்க நேரம் இருந்தால் ஆர்எஸ் அகர்வால் புக்கை வந்து ஒரு டைம் வந்து பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா குரூப் 4 2022 என்ன பண்ணாங்கன்னா, ஆர்எஸ் அகர்வால் இங்கிலீஷ் வெர்ஷன் அந்த இங்கிலீஷ் எடிஷன்லேருந்து வந்து 6 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து ஆர்எஸ் அகர்வால் தமிழ் எடிஷன்லேருந்து வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கணக்கு வந்து 4 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்கில் உள்ள ஒரு மாடல்லேருந்து கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஒருவர் ரூ 2000 6% தனிவட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் ரூ 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? இதான் வந்து எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கொஸ்டின் வந்து ஆர்எஸ் அகர்வால் வந்து தமிழ் எடிஷனில் வந்து பேஜ் நம்பர் 747. அதில் கொஸ்டின் நம்பர் 83ல் ஒரு நபர் 5% தனிவட்டியில் ரூ 200 கடன் வாங்கினார். 1 வருடம் முடிவில் ரூ 100 அவர் திருப்பி கொடுத்தார். 2 வருடங்களில் அவர் முழுவதுமாக கடனை திருப்பி கொடுக்க வேண்டுமெனில் அவர் எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும்? இது வந்து அதே மாடல் ஆர்எஸ் அகர்வால் தமிழ் எடிஷனில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2000 6% வட்டியில் வந்து கடன் வாங்குறாரு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, முதல் வருஷத்துக்கு வந்து 2000 × 6/100 ஒரு வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டோம்னா இதை கேன்சல் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வரும்? 120 வரும். அப்புறம் ஒரு வருஷத்துக்கு பிறகு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, ஒரு 1000 ரூபாயை வந்து திருப்பி கொடுத்துட்றாரு. திருப்பி கொடுத்துட்டா மீதி இருக்கிறது 1000 ரூபாய். 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டா 2வது வருஷத்தில் மீதி இருக்கிறது 1000 ரூபாய் மட்டும்தான். இந்த 1000 ரூபாய்க்கு 6% வந்து வட்டி போட்டுக்கணும். இதுவும் வந்து ஒரு வருஷம் தான். இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா இதுக்கு என்ன கிடைக்குது? 60 ரூபாய். அப்போ டோட்டலாக வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 180 ரூபாய். அசல் எவ்வளவு? நமக்கு 2000. அதில் 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. மீதி 1000 தான் இருக்குது. 1000 + 180 1180 ரூபாய் அவர் கொடுக்க வேண்டிய தொகை 1180. அடுத்த கொஸ்டின். இப்போ வந்து நான் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் உள்ளதை ரெஃபர் பண்ணணும்னா எல்லாத்தையும் வந்து ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குரூப் 2 தரத்தில் என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை மட்டும் கலெக்ட் பண்ணி ரெஃபர் பண்ணால் போதும். இந்த பேங்க் எக்ஸாம் இதுக்கெல்லாம் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை. குரூப் 2 தரத்தில் உள்ள கொஸ்டின்ஸை மட்டும் எடுத்து ரெஃபர் பண்ணால் போதும். ஓகே, உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் வைஸாக வந்து வீடியோஸ் வேணுமா என்னங்கிறத, இல்லை அகர்வால் புக்கு கொஸ்டின்ஸ் வேணுமா என்னங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின். விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ரூ 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கடன் வாங்குறாரு. அதாவது 10,000 4% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு வந்து கடனாக வாங்குறாங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 800 ரூபாய். இதை கடனை வாங்கி இந்த 10,000 வேற ஒரு நபர்கிட்ட வந்து 6% வட்டி வீதத்தை வந்து 2 ஆண்டுகளுக்கு கொடுக்குறாரு, வட்டிக்கு கொடுக்குறாரு. இதுவும் வட்டிக்கு வாங்கி 4% வட்டிக்கு வாங்கி அதை 6% வட்டிக்கு கொடுக்குறாரு. அப்போ 6/100 இது 2 ஆண்டுகளுக்கு. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1200. இப்போ அவங்க கேட்டது வந்து ஓராண்டில் லாபம் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ இது 2 ஆண்டுகளுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இதனுடைய வித்தியாசம் எவ்வளவு? 400 ரூபாய். அப்போ 2 ஆண்டுகளுடைய லாபம் வந்து தான் வந்து 400 ரூபாய். அவங்க கேட்டிருக்கிறது வந்து ஒரு ஆண்டில் லாபம் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து 400 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு உள்ள லாபம் கிடைச்சிடும். அப்போ ஆன்சர் 200. நீங்கள் வந்து 2 ஆண்டுகளுக்கு அவருக்கு கிடைத்த லாபம் என்ன? இப்போ கொஸ்டின் வந்து
6% தனி வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கொடுத்தார். அவருக்கு கிடைத்த லாபம் என்னன்னு காமனாக கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் 400 ரூபா கொடுத்துருக்கலாம். அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் என்னன்னு கேட்கும்போது இந்த இடத்துல வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டு 400ன்னு போட்டு வந்திருப்பீங்க. அப்போ 400 2ஆல் டிவைட் பண்ணி 200 தான் அவருக்கு ஓராண்டுக்கு கிடைத்த லாபம். அடுத்த கேள்வி, அசல் தொகை ரூ 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம். இப்போ இது 3 ஆண்டா 2 ஆண்டான்னு பார்க்கணும். 3 ஆண்டுனா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த வந்து அசல் அமௌண்ட்டை வந்து போட்டுக்கிட்டு எத்தனை சதவீதம்? 15%. இது வந்து 2 டைம் என்ன பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு 2 டைம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3ஆவது டைம் என்ன பண்ணுங்க, 3ஐ சேர்த்து மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். 3ஐ ப்ளஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது 3 ஆண்டுகள்னு கேட்டாங்க, அசல் போட்டுட்டு 2 டைம் அந்த சதவீதத்தை வந்து 2 டைம் மல்டிப்ளை பண்ணி 3ஆவது டைம் வந்து 3 + 3ஐ சேர்த்து அப்புறம் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். அடுத்தது இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 5 15 25 100. மீதி என்ன வரும் உங்களுக்கு? 15 15 23 60 60 + 3 63/20. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 708.75 ஆன்சர் வரும். அடுத்தது ஒரு கூட்டு வட்டி கணக்கு. ஒருவர் ரூ 12,000ஐ 5% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? இப்போ வந்து 12,000 நம்ம வந்து அசலாக வந்து போட்டுப்போம். எத்தனை சதவீதம்? 5%. 5%க்கு நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், 21/20. எத்தனை வருடம்? 2 வருடம். அப்போ 2 டைம் போடணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 21/20 எப்படி வந்ததுன்னு கேட்டிருக்கீங்க. நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2023 to 24 வீடியோ பிளேலிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக வந்து ஒவ்வொரு சதவீதத்துக்கு என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருக்கேன். அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எப்படி வந்துச்சு இந்த வேல்யூ அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது ஜஸ்ட்டு வந்து நீங்கள் மெமரி பண்ணிங்க. 5% பார்த்ததுலேயே இந்த வேல்யூவை போடுறது மாதிரி தெரியும். அதை பார்த்தீங்கன்னாவே ஒவ்வொரு சதவீதத்துக்கும் கொடுத்துருந்தேன். 5%, 8%, 6%, 12%, 10% அப்படின்னு அட்டவணை கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா புரியும். எப்படி இது எங்கேன்னு வந்தது அப்படின்னா, நம்ம வந்து 1 + r/100ன்னு போடுவோமா. இப்போ ஆறுனுடைய வேல்யூ 5. அப்போ 100 105 + 100. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 21/20 வரும். நீங்கள் இவ்வளோ ஸ்டெப்பு போடுறது தான் நான் சுருக்கி கொண்டாந்து இங்கே கொடுத்துருக்கேன். 21/20. அதான் 5% பார்த்ததுமே உங்களுக்கு இந்த வேல்யூ உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். அதனால தான் நான் அந்த அட்டவணையில் எல்லா சதவீதத்தையுமே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த 21/21 அதனுடைய ஸ்கொயர் வேல்யூவும் பக்கத்துலேயே கொடுத்துருப்பேன், கியூப் வேல்யூவும் பக்கத்துலேயே கொடுத்துருப்பேன். அப்போ 21/21 441. இது வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துலேருந்து தான் வந்து கூட்டு வட்டி வந்து திருப்பி கேட்பாங்க. 5%, 10%, 8%, 12%, 15%, அதெல்லாமே நான் வந்து அந்த அட்டவணையில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கல, டக்குன்னு உடனே 21/20 போட்டுடலாம். அதே மாதிரி வந்து 21 ஸ்கொயர் வேல்யூவும் பக்கத்துலேயே கொடுப்பேன். இது வந்து மெமரி பண்ணுற ஈஸி தான், சிங்கிளாக ஒரு பேஜில் தான் இருக்கும். ஸ்கொயர் வேல்யூவும் பக்கத்துலேயே கொடுப்பேன். அப்போ 21னா 441ன்னு உங்களுக்கு தெரிஞ்சு. இப்போ இதுக்கு வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இதை கேன்சல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இதுக்கு கேன்சல் ஆயிரும். கேன்சல் பண்ணிங்கன்னா இப்போ இது வந்து 21 441 டேரெக்டாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். அதுக்கு தான் நான் ஸ்கொயர் வேல்யூவெல்லாம் வந்து சைடில் கொடுத்துருக்கேன் அட்டவணையிலே. இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 13,230 வரும். இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். இது வந்து அந்த அட்டவணை வந்து இதில் இருக்குன்னா பிளேலிஸ்ட்டில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2023 to 24 பிளேலிஸ்ட்டில் வந்து அந்த அட்டவணை ஃபஸ்ட்டு வீடியோவாகவே கொடுத்துருப்பேன். அந்த அட்டவணை மெமரி பண்ணிக்கிட்டிங்கன்னா இது ஈஸி. இது இந்த வேல்யூ எங்கேருந்து வந்துச்சு, இங்கேருந்து இப்படி தான் நான் ரெடி பண்ணி அந்த அட்டவணையை வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் புரியலைன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து குரூப் 2க்கு ஸ்கூல் புக்லேருந்து டாபிக் வைஸாக வீடியோ வேணுமா, இல்லை வந்து RS அகர்வால் புக்கில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து RS அகர்வால் புக்கில் போய் ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அதில் வந்து பேங்க் எக்ஸாம்குள்ளதுக்கெல்லாம் ரொம்ப டஃப்பாக ரொம்ப டீப்பாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கணும் தேவையில்லை. நம்மளுடைய டாபிக் வந்து இப்போ தனி வட்டினா
தனிவீட்டிலேருந்து போய் ஆர்எஸ் அகர்வாலில் குரூப் 2 தரத்தில் என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை மட்டும் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அது மாதிரி நான் அந்த மாதிரி கொஸ்டின்ஸையும் வந்து நான் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு கொடுக்குறேன். என்ன மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.